ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸீஸ் குக் புக். இன்றைக்கி பட்டோரா தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சுகர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரவை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் தயிர் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பூரி மாவை விட கொஞ்சம் லூஸாகவும் சாஃப்டாகவும் வர்ற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வேணால் கடைசியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது மேலே. அதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம அதை தேய்ச்சி ஆயிலில் டிப் பண்ணி எடுத்து தேய்ச்சிக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பவுடர் போட்டு தேய்க்கக்கூடாது. அது தேய்க்கும் போதே என்னென்னா எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு திக்காகவும் தின்னாகவும் வந்தால் நல்லா இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. இதில் நம்ம பேக்கிங் பவுடர் ஈஸ்ட் எதுவுமே நம்ம போடுறதில்ல. நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இப்படியே நீங்கள் ஆயிலில் போட்டு கொஞ்சம் டிப் பண்ணி ஜல்லிக்கரண்டியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ரவுண்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆயில் கம்மியாகும்போது திருப்பி நம்ம ஆயிலெல்லாம் போட வேண்டியதில்லை. அந்த ரவுண்டே நம்ம 4 பீஸாக கட் பண்ணி டைமண்ட் மாதிரி எடுத்து அப்படியும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ண முடியாது. திருப்பி ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.